Hi, welcome back to my Tamil edit channel. நீங்க பாத்துருக்க அந்த போட்டோ பார்த்தா எப்படி உங்களுடைய இமேஜை ஆட் பண்ணி எடிட் பண்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் இந்த ஒரு போட்டோ எடிட் பண்றதுக்கு பார்த்தா ஒரு பிக்சார்ட் என்ற ஒரு அப்ளிகேஷன் அப்படி இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா டெலிகிராம் சேனல் குரூப்ல கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி மறக்காம இந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஆட் பண்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்க. மறக்காம நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க் கொடுத்துருவேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்க மட்டும் போதும் டேரக்டா பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ போட்டோ எடிட் பண்றதுனா ஃபுல் மெட்டீரியல் பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஆட் பண்ணுங்க ஃப்ரேம் போட்டோ, அந்த ஃப்ரேம் அதுவும் கொடுத்தா நான் டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போய் எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எந்த போட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தா நான் போட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கோ பண்ணுங்க. ஜஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தா அது மாதிரி ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் ஆட் ஸ்க்ரீன் பார்த்தா மட்டும் தெரியும் எப்படி இந்த போட்டோ எடிட் பண்றேன் அப்படின்ட்டு மறக்காம ஸ்க்ரீன் பாருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம போட்டோ வீடியோஸ் அடுத்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. போஸ்ட் எடிட், வீடியோ எடிட்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி எடிட் எல்லா ஆல் எடிட் ஓகேங்களா? ஜஸ்ட் எல்லா எடிட்டும் பார்த்தா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி எடிட் பண்ணுமோ அதை பார்த்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பண்ணி கொடுத்துருவோம், ஃபோட்டோ பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா அந்த வீடியோ கீழே இருக்கு. மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீன் பார்த்தா நான் ஸ்க்ரீனில் என்ன ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தா கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் தான். மறக்காம இந்த வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் மாதிரி இங்கு பிளாஷ்னு சொல்லுவோம். அது ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணுற பாருங்க. இந்த இமேஜுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆட் பண்ணுற பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் குரூப்லேயே கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டெலிகிராம் சேனல் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ண மட்டும் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க் பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாக பார்த்தா இந்த ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணிக்கலாம். அது சாரி இந்த மெட்டீரியல் பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா நான் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடாக கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களாவே பார்த்தா நான் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வீடியோ பார்த்தா ஸ்லோ பண்ணிட்டு பார்த்தா அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஜஸ்ட் மாதிரி ஜூம் இன் பண்ணிங்க. ஜூம் இன் பண்ணி அலைன் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்தா கரெக்டாக பார்த்தா நீங்கள் அலைன் பண்ணி வச்சிங்க. அலைன் பண்ணி வச்சுட்டு பார்த்தா மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி டிக் அப்படின்றது கொடுத்து பார்த்தா டிக் அப்படின்றது கொடுத்து கரெக்டாக பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா அந்த ஃப்ரேம் அதாவது அந்த இங்கே ஃப்ளாஷ் உள்ள பார்த்தா நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணுற பாருங்க. இதே மெத்தட். ஓகே, ஜஸ்ட் அவங்களோட ஃபேஸ் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணுற பர்சனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்தா நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே டிக்குன்னு இருக்கும். அந்த டிக் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தா சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணி சிம்பிளாக பார்த்தா முடிச்சுட்டு பார்த்தா திருப்பி ஆடே ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துங்க. ஆடே ஃபோட்டோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு பூ இமேஜ். இந்த பூ இமேஜும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃப்ளவர் இமேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த பூ இமேஜ் மேலே லிஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா அந்த கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்தா உள்ளே வச்சிங்க. லிஸ்ட் நான் வைக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி பார்த்தா வச்சிங்க. வெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா உங்களுக்கு அப்படியே எரேசர் ஆப்ஷன் ஷோ ஆகுது. அந்த எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா எக்ஸ்ட்ரா அந்த 100 இமேஜ் டச் ஆகுது பாருங்க. அந்த பூலாம் பார்த்தா என்ன எரேஸ் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக ஜூம் பண்ணி எரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தா எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தா மேலே டிக் இருக்கும். அந்த டிக் அப்படின்றது கொடுத்து முடிச்சிங்க. சிம்பிளாக பார்த்தா முடிஞ்சிடும். முடிஞ்ச பார்த்தா நெக்ஸ்ட் சேவ் பண்ணி வச்சிங்க. ஜஸ்ட் நீங்கள் எதாவது தள்ளிடுங்க. அதுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணி வெஸ்ட்டு பார்த்தா நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் திருப்பியும் சேவ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இதே ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சாங்கோட லிரிக்ஸ் வேணுமோ ஓகே, ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக வயசு கண்ணியும் சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தா நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துட்டு பார்த்தா பிளாக் கலர் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இது மாதிரி பார்த்தா நிறைய ஃபாண்ட்ஸ் ஓகேங்களா? தமிழ் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் ஃபாண்ட்ஸ், இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்றது பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா தமிழ் ஃபாண்ட்ஸ், இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ்லாம் பார்த்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இது மாதிரி பார்த்தா ஷேடோ பிளர் எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ பிளர் செலக்ட் பண்ணுறேன், ஆப்போசிட் எவ்வளோ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தா ஸ்டோக் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்றது என்ன கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் அவங்க கரெக்டாக ஸ்க்ரீன் பார்த்தா தெரிஞ்சிங்க. ஓகே, கரெக்டாக பார்த்தா வச்சுட்டு பார்த்தா மேலே டிக்கனுக்கும் டிக் அப்படின்றது கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தா திருப்பி டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் லைன் பார்த்தா நீங்கள் டைப் பண்ணிங்க. நான் பார்த்தா நெக்ஸ்ட் லைன் பார்த்தா டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் பார்த்தா கரெக்டாக பார்த்தா டைப் பண்ணிங்க. இது பார்த்தா இங்கிலீஷில் பார்த்தா டைப் பண்ணிங்க. உங்களுக்கு தமிழில் அதாவது தமிழ் இங்கிலீஷ் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை தமிழ் இங்கிலீஷ் கலந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்தா நீங்கள் வச்சிங்க. நான் பார்த்தா இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் லேட்டாக ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. தமிழ் ஃபாண்ட்ஸ், இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு ஃபாண்ட்டை பார்த்தோன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தோன்னா இந்த கலர் பார்த்தோன்னா அவுட்ரு பார்த்தோன்னா நீங்கள் எல்லோ கலர் கொடுத்துக்கலாம், ரெட் கலர், க்ரீன் கலர், நிறைய கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் ஃபோட்டோ செட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ
அந்த கலர் பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளர் ஒப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்தா கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுக்க வச்சுட்டு பார்த்தா மேலே டிக்கனுக்கும் டிக்கன் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஷேடோ பிளர் அதெல்லாம் கூட செலக்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. ஓகே நான் ஜஸ்ட் பார்த்தா பிளாக்கு அண்ட் எல்லோ தான் நல்லா இருக்கும். ஜஸ்ட் எல்லோ அண்ட் பிளாக் கொடுத்துங்க. உங்களுக்கு அவுட்ரு பார்த்தோன்னா நீங்கள் பிளாக் கொடுத்துட்டு உள்ளே பார்த்தோன்னா பிளாக் கொடுத்துட்டு வெளியே பார்த்தோன்னா எல்லோ கலர் கொடுத்துங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஓகேங்களா வெஸ்ட்டு பார்த்தா மேலே டிக்கன் கொடுத்துங்க. கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்தா அந்த இன்னும் கொஞ்சம் கீழே வச்சா நல்லாயிருக்கும் டெக்ஸ்ட்டு. அதனால் கீழே தள்ளி வச்சுங்க. தள்ளி வச்சுட்டு பார்த்தோன்னா திரும்பியும் டெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க. எந்த ஈமோஜி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனாலும் நீங்கள் ஈமோஜி பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தா ஈமோஜி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தா கரெக்டாக ஜூம் இன் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த அலைன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தா வச்சுங்க. ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் நம்ம போட வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கும் பார்த்தா பிளர் ஷேடோலாம் செலக்ட் பண்ணுற பாருங்க. இதே மாதிரி பார்த்தா நீங்களும் செலக்ட் பண்ணிங்க. ஓகே செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா மேலே டிக்கா அப்படின்னு கொடுத்து முடிச்சிங்க. அங்கே முடிச்சு பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா ஜஸ்ட் கரெக்டாக கொடுத்துட்டு பார்த்தா முடிச்சு சேவ் ஆப்ஷன் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கான நியூவான பெஸ்ட் இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.